ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்காக ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அட்டகாசமான இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த இமேஜஸ்ல நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம சிஸ்டர்ஸோட ஃபேஸ் கூட சர்ச் செஞ்சு இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி நம்ம சோஷியல் மீடியா டிபியில் கூட அப்லோட் பண்ணி செம்மையாக கற்று காட்டிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இதுக்கு முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான சைட்ல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் முதல்ல இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் காலத்தில் நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்ட் எங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட் எங்க போய் எடுக்கணும் அப்படின்றது நான் அப்புறமா சொல்லி தரேன். ஸோ இதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஒரு பிங்க் கலர் ஹூடியில் நிஷா அப்படின்ற நேம் அவங்க ஹூடியில் பிரிண்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு கேர்ள் உட்காந்துருக்கிறவங்க எதில் உட்காந்துருக்கணும், ஒரு ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற மாதிரி இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி வேணும் அப்படின்னு இருக்கு. ஸோ பேக்ரவுண்டில் ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு தெரியணும் அப்படின்றது கூட எழுதிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இமேஜஸ் ஜெனரேட் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. அழகான பிங்க் கலர் ஹூடியில் நிஷா அப்படின்ற நேம் பிரிண்ட் ஆகிருக்கிற மாதிரியும் பேக்ரவுண்டில் ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்றது நமக்கு தெரிகிற மாதிரியும் அழகான இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த இமேஜஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு தடவை கூட கிரியேட் பண்ணி இன்னொரு 4 இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாம் இப்போ ஒரு எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிங்க் அப்படின்றதுக்கு பதிலாட்டு எல்லோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நிஷா அப்படின்ற நேமுக்கு பதிலாட்டு டெலிட் பண்ணிட்டு ரீனா அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வேற எதுவும் சேஞ்ச் பண்ணலை. இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஹூடியில் ரீனா அப்படின்ற நேமில் அழகான இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. பேக்ரவுண்டில் ஹாப்பி உமன்ஸ் டே இருக்கிற மாதிரியான இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நாம ஜெனரேட் பண்ணி எடுத்த இமேஜஸில் ஒன்று. ஸோ இந்த இமேஜில் நம்ம சிஸ்டர், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஃபோட்டோ நம்ம எப்படி அட்டாச் பண்ணி வந்தால் எப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது நாம் இப்போ ஒரு ஃபேஸ் ஸ்வாப் செஞ்சு எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதை மாதிரி நாம் எந்த ஒரு ஜெனரேட் பண்ணி எடுக்கக்கூடிய இமேஜ்லையும் இது ஒரிஜினல் இமேஜ், இது நம்ம ஸ்வாப் பண்ணி எடுத்த இமேஜ், இதை மாதிரி நம்மளோட தேவையான ஃபேஸை கொடுத்து ஸ்வாப் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸில் உங்கள் ஃபேஸை நீங்கள் கூட ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணுறதுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் சைட்டில் உள்ள போயிருங்க. மேலே சர்ச் பாக்ஸில் டெட்டி பியர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு உள்ளால போங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது உமன்ஸ் டே அப்படின்றதுக்கு கீழே இந்த மாதிரி இங்கிலீஷ் எழுதிருக்கும். ஸோ இந்த இதுதான் ப்ராம்ப்ட். இதை காப்பி பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ கலர் பட்டன் இந்த மாதிரி தட்டினா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி உங்களுடைய bing.com இமேஜ் கிரியேட் பண்ணுற வெப்சைட்டில் போய் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த 3 டாட்டை கிளிக் செஞ்சு இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.